அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்து. நபிகள் நாயகம் வரலாற்று தொடரை பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருங்கிய தோழர் அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை கூறுகிறார்கள். நான் அதிகமாக நோன்பு நோற்று வரும் செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. உடனே அவர்கள் என்னிடம் வந்தார்கள். கூலம் நிரப்பப்பட்ட தலையணையை அவர்கள் அமர்வதற்காக எடுத்து போட்டேன். அவர்கள் அதில் அமராமல் தரையில் அமர்ந்தார்கள். எனக்கும் அவர்களுக்கும் இடையே தலையணை கிடந்தது. மாதந்தோறும் 3 நாட்கள் நோன்பு நோற்பது உனக்கு போதுமானது இல்லையா என்று என்னிடம் கூறினார்கள். அல்லாவின் தூதரே, 5 நாட்கள் நோன்பு வைக்கலாமா என்று கேட்டேன். 5 நாட்கள் நோன்பு வைத்துக்கொள் என கூறினார்கள். அல்லாவின் தூதரே, 7 நாட்கள் நோன்பு வைத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்டேன். 7 நாட்கள் நோன்பு வைத்துக்கொள் என்றார்கள். அல்லாவின் தூதரே, 9 நாட்கள் நோன்பு வைக்கட்டுமா என்று கேட்டேன். 9 நாட்கள் நோன்பு வைத்துக்கொள் என்றார்கள். அல்லாவின் தூதரே, 11 நாட்கள் நோன்பு வைக்கட்டுமா என்று நான் கேட்டேன். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்பதை விட சிறந்த நோன்பு ஏதுமில்லை என்று கூறினார்கள். நூல் புகாரி 1980 6277. இந்த நிகழ்ச்சியில் நபிகள் நாயகம் அவர்களின் பல்வேறு குணநலன்கள் பிரதிபலிக்கின்றன. நபிகள் நாயகம் காட்டிய ஆன்மீக நெறியில் வரம்புக்கு உட்பட்டே வணக்க வழிபாடுகள் நிகழ்த்த வேண்டும். கடவுளுக்கு பணி செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு மனைவி மக்களை மனித குலத்தை மறந்துவிடக்கூடாது. அப்துல்லா பின் அம்ர் என்ற நபித்தோழர் எப்போது பார்த்தாலும் நோன்பு நோட்டு கொண்டிருக்கிறார். மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இதனால் சரிவர செய்ய இயலவில்லை. நபிகள் நாயகத்திடம் இவரை பற்றிய புகார் வந்ததும் அவர்கள் அவரை அழைத்து வர செய்திருக்கலாம். நபிகள் நாயகம் அழைக்கிறார்கள் என்றால் அவர் ஓடோடி வந்திருப்பார். ஆனால் அவருக்கு அறிவுரை கூறுவதற்காக அவரை தேடி நபிகள் நாயகம் அவர்களே புறப்பட்டு சென்றார்கள். பதவியை பயன்படுத்தி அதிகாரம் செலுத்துவதை நபிகள் நாயகம் விரும்பியதில்லை என்பதை இதில் இருந்து அறியலாம். இருவர் அமரும் போதும் இருவரும் சமநிலையில் அமர வேண்டும் என்பதால் அந்த தலையணையில் அவர்கள் அமரவும் இல்லை, அதன் மீது சாய்ந்து கொள்ளவும் இல்லை. இருவருக்கும் நடுவில் அதை பிடித்து போட்டார்கள். தமக்காக சிறப்பான மரியாதை தரப்பட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் விரும்பியதில்லை. அப்படியே தரப்பட்டாலும் அதை ஏற்பதில்லை என்பதை இந்நிகழ்ச்சியிலிருந்து அறிந்து கொள்ளலாம். மாதந்தோறும் 3 நாட்கள் நோன்பு நோற்பது போதுமே என்றதும் அதை அவர் கேட்டிருக்க வேண்டும். மன்னர்களின் கட்டளையை அப்படியே ஏற்பதுதான் மனிதர்களின் இயல்பாக உள்ளது. ஆனால் இவரோ 5, 7, 9, 11 என்று ஒவ்வொன்றாக கேட்கிறார். இவ்வாறு நம்மிடம் ஒருவர் கேட்டால் நமக்கு ஆத்திரம் வராமல் இருக்காது. ஆனால் இந்த மாமனிதர் குழந்தைகளின் சேட்டையை சகித்து கொள்ளும் தந்தையை போல பொறுமையாக பதில் கூறுகிறார்கள். நபிகள் நாயகத்தின் இந்த பண்பாடு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருந்ததால் அவரும் இப்படி நடந்து கொள்ள முடிந்தது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சியாக அடுத்த தொடரில் பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர்.